என்னுடைய மேடையில் இருக்கின்ற என்னுடைய தம்பிகளுக்கும் என்னுடைய அண்ணன்களுக்கும் சகோதரிகளுக்கும் ஒரு செய்தி, உங்களுக்கும் தான் செய்தி. மருத்துவர் ஐயாவை, அதாவது மருத்துவர் ஐயாவிடமிருந்து என்னை பிரித்து இன்று ஐயாவை சுற்றி இருக்கின்ற துரோகிகள், தீய சக்திகள், திமுகவின் கைகூலிகள் இருக்கின்ற வரை நான் அங்கே சேர மாட்டேன், நான் அங்கே இணைய மாட்டேன். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பகுதியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசிய காட்சிகளை பார்த்தோம். சில துரோகிகள், தீய சக்திகள் என்னையும் எனது தந்தை ராமதாசையும் பிரித்து விட்டார்கள் என்றும், ராமதாஸை சுற்றியுள்ள சில திமுக கைகூலிகள், துரோகிகள் அவரை விட்டு விலகும் வரை ராமதாசுடன் இணைய மாட்டேன் என்றும் அவர் தெரிவித்தார். விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ் வணக்கம். அவர் பேசிய அந்த காட்சிகளை பார்த்தோம். அவர் துரோகிகள், கைகூலிகள் என்று குறிப்பிடுவது யார் என்ற விவரம்? ஹாசினி வணக்கம். டாக்டர் ராமதாசுடன் இந்த விஷயங்கள், இந்த நபர்கள் எல்லாம் விலகும் வரை, அதாவது சில கைகூலிகள் இருக்கிறார்கள், சில தீய சக்திகள் இருக்கிறார்கள், திமுகவினுடைய கைகூலிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் டாக்டர் ராமதாஸை சுற்றி இருக்கிறார்கள். அவர்கள் விலகும் வரை நான் டாக்டர் ராமதாசுடன், அதாவது அவர் தந்தையுடன் இணைய மாட்டேன் என அன்புமணி தர்மபுரியிலே பெண்ணாகரத்திலே பொதுக்கூட்டத்திலே சற்று முன்னதாக பேசியிருக்கிறார். ஏற்கனவே அவர் டாக்டர் ராமதாஸை சில பேர் ஆட்டிவிக்கின்றார்கள், அதாவது அவரை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் சில பேர் பூசாரிகள் இருக்கிறார்கள் என்றெல்லாம் குறிப்பிட்டு வந்தார். அதாவது அவருடன் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களான அருள், அதே போல ஜி.கே. மணி உள்ளிட்ட சில நபர்களைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் என்று பாமகவினுடைய நிர்வாகிகள் முகநூலிலே ஏற்கனவே எழுதி வந்தார்கள். சமீபத்தில் சில நாட்களாக அவர்கள் எழுதவில்லை என்றாலும், இந்த பிரச்சனை ஆரம்பித்ததிலிருந்தே யாரெல்லாம் டாக்டர் ராமதாசுடன் இருக்கிறார்கள் அவர்கள் தான் தவறாக வழிநடத்துகிறார்கள் என அன்புமணி தரப்பினரால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது. எனவே அவருடன் இருக்கக்கூடிய சிவபிரகாசம் உள்ளிட்ட சில நபர்களை, பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் எழுதுகிறார்கள். எனவே அந்த நபர்கள் தான் பாமகவினுடைய துரோகிகளாகவும், தீய சக்திகளாகவும், திமுகவினுடைய கைகூலிகளாகவும் அவர்கள் இருப்பதாகவும், தொடர்ந்து அவர்கள்தான் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி பிரிவினைக்கு காரணமாக இருப்பதாகவும் அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார். அவர்கள் டாக்டர் ராமதாஸை விட்டு விலகும் வரை தான் தன்னுடைய தந்தையுடன் இணைய மாட்டேன் என்று உறுதிபட அவர் தெரிவித்திருக்கின்றார். இதை பத்திரிகையாளர்கள் மற்றும் அங்கு கூடியிருக்கக்கூடிய பாமகவினுடைய தொண்டர்களுக்கு தெரிவித்துக் கொள்வதாக அன்புமணி குறிப்பிட்டிருக்கிறார்.